வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரோமன் ரெயின்ஸ் கான்ட்ராக்டை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. மீண்டும் டபிள்யூ டீவியில் டெலிகாஸ்ட் ஆக போதுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட். வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட டபிள்யூ போனதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடைய வியூவர்ஷிப் பன்மடங்கு உயர்ந்திருக்குது. ஆக்சுவலி அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு 6:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு வைங்களேன், நான் 7:30 மணிக்கு வந்தாலும் அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். லைவ்லேயும் நான் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஆனால் இந்த நியூ இயரா பல ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது அவங்க டிவியில் ஒன்று மாதிரி எக்கச்சக்க பேர் நெட்ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்குறாங்க. இந்தியாவில் அவ்வளோலாம் கிடையாது, சில பேர் பார்க்குறாங்க அப்படின்னு தான். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் இப்போ டபிள்யூஇயை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்க? எத்தனை பேர் நாங்கள் அதர் பிளாட்ஃபார்ம் ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு அதில் தான் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ட்ரிபிள் ஹைட்ஸ் கிட்ட பல ஃபேன்ஸ் கேட்குற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எதுக்காக நீங்கள் டிவி ஏராவை என் பண்ணீங்க? இப்போது டபிள்யூ டிவி டெலிகாஸ்டிங்கை விட நெட்ஃப்ளிக்ஸ் அதிகமாக காசு தராங்க அப்படின்னா அதில் அட்வர்டைஸ்மெண்ட் ஏர்னிங் கம்மியாகுது. அட்வர்டைஸ்மெண்ட் ஏர்னிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிவியில் போடும்போது விளம்பர இடைவெளி போடுவாங்க, 4-5 விளம்பரம் போடுவாங்க, அதில் சம்பாதிக்கலாம். அந்த விளம்பர இடைவெளி இல்லை, ஸோ அது கட் ஆகுது. செகண்டு, டிவியில் ஒரு முறைக்கு பல முறை ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியா? நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம், ரீட்ரேக்கெலாம் இல்லை, நீங்களே நகர்த்தி பார்க்கலாம், விளம்பர இடைவேளை இல்லாமல். இதெல்லாம் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் 2 ஹவர்ஸ் நடக்குன்னா விளம்பரமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் போயிடும். பட் ஆனால் இப்போ அந்த 2 ஹவர்ஸ் அப்படி பிரேக் இல்லாமல் நமக்கு கிடைக்கிது, அது உண்மை தான். பட் இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் ரசல்மேனியா, பெரிய பெரிய ஈவெண்ட் இதிலலாம் டபிள்யூ கஞ்சத்தனம் பண்ணுறாங்க. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஸ் மேட்டோனுடைய அந்த ஸ்டேஜுங்கிறது பெருசாக இருக்கும். இப்போ ஆடியன்ஸ் உட்காருன்னு சொல்லிட்டு சிறுசாக மாற்றிட்டாங்கல்ல, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டையும் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போது ஃபேன்ஸ் கேட்குறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கும் போது ஏன் டிவி ரைட்ஸுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. ஸோ டிவி ரைட்ஸ் அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வின்ஸ் மிக்மன் இருக்கும்போது டபிள்யூபிள்யூ இருந்த குவாலிட்டினஸ் வேறு. ஒவ்வொரு பேப்பரிக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் விஎஃப்எக்ஸ் நிறைய இருக்கும். என்னப்பா விஎஃப்எக்ஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ரோமன் ரெயின்ஸ் வராருன்னு வைங்களேன், ஒரு மிகப்பெரிய 3D சிலை இருக்கிற மாதிரி, அப்போ அது பார்க்கவே பங்கமாக இருக்கும். இன்ட்ரோவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட இன்ட்ரோ எதுவுமே இல்லை, ஏன்னா விஎக்ஸ்எஃப்க்கு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபி கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் நிறைய விஷயத்தில் கம்மி பண்ணிட்டாங்க டபிள்யூஇ. இப்போது அதே மாதிரி டிவி டெலிகாஸ்டிங்கை கம்மி பண்ணுறதுனால ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வந்துருக்கு தான். இப்போ நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவியில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா என்ன தான் செல்லில் பார்த்தாலும், செல்லிலேருந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் டிவியில் பார்க்குற அந்த சுகம் அப்படிங்கிறது தனி. ஸோ இதுக்காக டபிள்யூபி ரீகன்சிடியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் மட்டும் டிவியில் டபிள்யூபி டெலிகாஸ்ட் ஆகுது. அதுவும் ரா மட்டும்தான், ஸ்மாக்டவுன் கிடையாது. சாரி ஸ்மாக்டவுன் மட்டும் தான், ராக் கிடையாது. நெக்ஸ்ட்டையும் அங்கே டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆகுது. இப்போது ரசிகர்கள் மத்தியில் அதர் கண்ட்ரி ஆடியன்ஸ் டிவியில் போடாதனால இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, லைவை நெட்ஃப்ளிக்ஸில் போடுங்க, எக்ஸ்க்ளூசிவாக வழக்கம் போல் டிவி டெலிகாஸ்ட்டில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கதா நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. அண்ட் டபிள்யூபிள்யூயும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஷோ நிறைய நடத்துகிறாங்க. அங்குள்ள ஆடியன்ஸ் டிவியில் போட்டால் தான் அதிகப்படியாக பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால டிவியில் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்களாம். முந்திலாம் டபிள்யூபி ஸ்டேஜை பார்க்கும்போது வெறும் வெள்ளையாக இருக்கும். வின்ஸ் மிக்மன் காலத்தில் அவர் அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டை விரும்ப மாட்டார். ஏன்னா ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் அவரோட லோகம் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எந்த நிறுவனத்துடைய லோகமும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். ஆனால் இப்போ இருக்கிற எரா இருக்குதே, எங்கே பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட், சின்னதாக ஒரு கேப்பு கிடச்சா போதும் அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அப்படி நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போது இந்தியாவில் கூட சோனி லீவ் இருக்குதுங்க. சோனி ஸ்போர்ட் நெட்வொர்க்கில் அவங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து டீல் போட்டு அந்த எக்ஸ்க்ளூசிவ் மட்டுமாச்சும் கொடுக்கலாம். அதாவது லைவாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே போட்டுக்கோங்க, ஈவினிங் 4 மணிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்ஸை கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ அதர் கண்ட்ரிஸ் கேட்டிருக்கிறாங்க, இந்தியாவில் கேட்கல. அப்படி கேட்டு உரிமை பெற்று வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மார்க்கெட்டிங் இப்படி அப்படிங்கிறது அவங்க நினச்ச மார்க்கெட்டிங் இல்லையா, அது இப்போதைக்கு ரிலீவாக இருக்குது. அதாவது டபிள்யூபிள்யூ இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது எக்கச்சக்க பேர் பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க, அது இல்லை. இப்போ அவங்க தமிழ் கமெண்ட்ரிலாம் போடுறாங்க நெட்ஃப்ளிக்ஸில், ஆனால் லைவாக ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் போடுறாங்க. தமிழ் தெலுங்கு அடுத்த நாள் தான் நம்ம தமிழில் பார்க்க முடியும், ஒரு நாள் கழிச்சு தான் தமிழில் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால எக்கச்சக்க பேர் பார்க்குறதில்ல. ஆடியன்ஸோட லெவலும் கம்மியாக இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த டிகேஓ குரூப்ஸோட இமானுவேல் இருக்கார்ல, அவர்
அவர்கிட்ட பேசி டிவி டெலிகாஸ்டிங் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது நல்ல விஷயம் தான். ஒருவேளை யூஎஸ்ஏ மாதிரி அதர் ரெஸ்லிங் அது யூஎஸ்ஏல வந்து இப்போ டிவி டெலிகாஸ்ட் தான் போயிட்டு இருக்குது. நான் மட்டும் தான் நெட்ஃப்ளிக்ஸு, ஸ்மாக்டவுன், என்எக்ஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா டிவியில் தான் போட்டுட்டு இருக்காங்க. அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ் மொபைலில் பார்க்குற மாதிரி இருக்குது. அது மாதிரி பழையபடி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே லைவாக பார்த்துட்டு நீங்கள் டிவியில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாலையும் அப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் வரும். சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் வாங்குவாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் சோனி ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் இருக்குது, ஹாட்ஸ்டார் இருக்குது, எக்கச்சக்கன்னு இருக்குது. அவங்களும் ஒரு டீலை போட்டு வாங்கினா நல்லா தான் இருக்கும். WWE என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதற்கான ஒரு விடை அப்படிங்கிறது ஒரு 1 மந்த்துக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா? WWEல வின்ஸ் மெக்மனுக்கு அப்புறமா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பேர் அப்படின்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். ஏன்னா வின்ஸ் மெக்மன் இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் வாயை திறக்கலை. இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்பளத்தை அதிகமாக கேட்குறாரு அப்படின்னு. இப்போ டிகேவி குரூப்ஸோடைய இம்மானுவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோமன் ரெயின்ஸோடைய அதிகப்படியான சேலரியை வந்து நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது கன்சல்ட் என்னதுன்னா, இப்போ WWE மேலே அதிகமாக ரோமன் ரெயின்ஸ் சம்பளம் கேட்குறது எதுக்கு காரணம்? அவர் போட்டிருக்க ஷூலேருந்து அவர் போட்டிருக்க செப்பல் வரைக்கும் என் ஸ்டேஜில் எல்லாத்துமே அட்வர்டைஸ்மெண்ட். முந்திலாம் ஒரு 2 சேலரி தான். ஒன்று வந்து நீங்கள் ஃபேன்ஸ்லேருந்து எடுக்கிறீங்க, இன்னொன்று வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எடுக்கிறீங்க, டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டு அல்லது டிவி டெலிகாஸ்டிங். பட் ஆனால் இப்போ அப்படி இல்லையே, எல்லா விதத்துலேயும் சம்பாதிச்சிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நொடியும் WWE சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து வரலாற்று காணாத அளவுக்கு சேலரி கேட்குறாரு. பட் ஆனால் இந்த சேலரி அப்படிங்கிறது ரீசனபிள் தானா? ஏன்னா ரோமன் ரெயின்ஸை வச்சு WWE சம்பாதிக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அந்த பணம் வந்துருமா? அந்த 20 மில்லியன் அப்படிங்கிறது 1,70,000 எவ்வளோ 170 கோடி அப்படிங்கிறது வந்துருமா? ஸோ அதை தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாராம். ரோமன் ரெயின்ஸ் கேட்குறது ரீசனபிளான சேலரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ரீசனபிளான சேலரியாங்க? ஒரு எவ்வளோ 170 கோடிங்கிறது ரீசனபிளான சேலரியா? நம்மள்ட்டெல்லாம் 1 கோடி இருந்தாலே பெரிய விஷயம் தான் தானே. ஸோ ரோமன் ரெயின்ஸோடைய இந்த ஸ்பீச் மற்றும் அவருடைய அந்த கோரிக்கையை டிகேவி குரூப்ஸ் வந்து பெண்டிங்கில் தான் வச்சுருக்கிறாங்க. இதை நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு இன்னொரு செய்தியும் கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸ் கிட்ட டிகேவி குரூப்ஸ் வந்து இன்னொரு கோரிக்கை வச்சுருக்காங்களா, நீங்கள் கேட்குற சேலரியை தாரோம், வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்குற அப்பீரியன்ஸை எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. இப்போ வருஷத்துக்கு 4-5 அப்பீரியன்ஸ் தான் கொடுக்குறீங்கன்னா அதை 8 ஆக்குங்க, டபுளாக மாற்றுங்க, கேட்குற சேலரியை கொடுக்குறோம். அதாவது சண்டை போடுறத பற்றி கேட்கல, முக்கியமான இவனில் சண்டை போடுங்க, மற்றபடி அப்பீரியன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ டிகேவி குரூப்ஸ் கூப்பிட்டு கேட்ட அந்த செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் அதிகமாக வரமாட்டுக்காரு WWEக்கு. வர வருஷம் பார்த்தீங்கன்னா டேட்டை கம்மி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. போன வருஷத்தோட இந்த வருஷம் அப்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது டிகேவி குரூப்ஸ் கேட்குறது ரோமன் ரெயின்ஸ் தரப்புலேருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் கேட்குற இந்த சேலரியை AEWல கூட கொடுக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வின்ஸ் மெக்மன் செத்த நாள் இன்றைக்கி தான். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, வின்ஸ் மெக்மன் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ண நாள் அப்படிங்கிறது இதுதான். வின்ஸ் மெக்மன் பார்த்தீங்கன்னா கார் எரிஞ்சு அதில் இறந்து போயிட்டேன், அதுவும் ஐசியில் சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு 1947 5 பிறந்தனா 2007 இறந்துருன்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே பார்த்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருந்தார். பட் ஆனால் அந்த நேரத்தில் இருக்க ஃபேன்ஸ்லாம் இது நிஜம் அப்படின்னு நம்பினாங்க. பட் ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மன் சாகலை, உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்க மாதிரியும் அவரோட மூக்கில் டியூப்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கிற மாதிரிலாம் போட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புனாங்க. அந்த நாள் அப்படிங்கிறது இந்த நாள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வின்ஸ் மெக்மன் பணத்துக்காக மட்டும் இல்லை, ஃபேன்ஸ் நம்மளை திரும்பி பார்க்கணும், என்டர்டைன் ஷோமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தெரிய வேண்டாம். இன்றைக்கி AEWல பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது AEWல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பும் இருக்குது, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பும் இருக்குது. இந்த 2 சாம்பியன்ஷிப்பையும் WWE பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற ஆல் இன் பேப்பரில் வந்து ஒன்றாக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு இதை தான் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சாம்பியன்ஷிப் இது தான். ஸோ இது பேர் வந்து யூனிஃபைட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இதுக்கப்புறமா AEWல இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் இருக்க போகிறதில்ல, யுனைடெட் சாம்பியன்ஷிப்பும் இருக்க போகிறதில்ல. இந்த சாம்பியன்ஷிப் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய தற்போதைய அவுட்ஃபிட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா?